வெரி குட் மார்னிங் பிரதர். நம்ம பார்த்துன சப்ஜெக்ட் வந்து இன்ஜினியரிங் மெட்ராலஜி. ஓகேவா? இன்ஜினியரிங் மெட்ராலஜியோட தேர்ட் யூனிட் இந்த செக்ஷனோட க்ளோஸ் ஆகும். ஓகேவா? ஸோ தேர்ட் யூனிட் பார்த்தீங்கன்னா வந்து ஃபெரஸ் அண்ட் நான் ஃபெரஸ் மெட்டீரியல் பற்றி பார்த்துருந்தோம். ஓகேவா? இப்போ பார்த்துனுக்கிறது வந்து நான் ஃபெரஸ் மெட்டீரியல் பற்றி பார்த்துன்னு இருக்கோம். ஸோ கடைசியாக இருக்கிற டாபிக் பார்த்தீங்கன்னா வந்து ப்ரிசிப்டேஷன் ஸ்ட்ரென்தனிங் ட்ரீட்மெண்ட், அதை ஏஜிஆர்னு சொல்லுவாங்க. ஓகேவா? ஸோ பிஃபோர் தட் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து எல்லா செக்ஷன்ஸுமே வந்து ஆன்லைன் வீடியோ கிளாஸ் தான் நடத்துனுக்குது. ஸோ அதனால் வந்து வீடியோஸ் பார்த்ததுக்கப்புறமா கம்பல்ட்டிட்டாக வந்து பார்க்க ஸ்டெண்ட் கொடுங்க. அப்போ தான் வந்து உங்களுக்கு வந்து அட்டன்ஸ் ஜென்ரேட் ஆகும், இல்லை ஜென்ரேட் ஆகாது. ஓகேவா? ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோன்னா வந்து இதை பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஓகேவா? ப்ரிசிபிடேஷன் ஸ்ட்ரென்தனிங் அண்டு ட்ரீட்மெண்ட் சொல்லியிருக்காங்க. ஓகேவா? வாட் இஸ் இது பார்த்தீங்கன்னா வந்து ஏஜ் ஹார்டனிங் சொல்லுவாங்க, அதான் நேம். ஓகேவா? இது பார்த்தீங்கன்னா வந்து வாட் இஸ் ப்ரிசிபிடேஷன் ஹார்டனிங் பார்த்தீங்கன்னா வந்து precipitation hardening, also known as age hardening சொல்லுவாங்க. It's the most important method of improving physical properties of physical properties improve பண்ணுறதுக்கு இந்த டெக்னிக் யூஸ் பண்ணோம். ஓகேவா? that is mostly applicable for alloys of aluminum, magnesium and nickel. ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா வந்து alloys of copper and iron. ஓகேவா? இதோட மேஜர் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ப்ரிசிபிடேஷன் இன்க்ளூட்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா வந்து லைக் ஸோ திஸ் ஒன் அலுமினியம் காப்பர் பெரிலியமும் காப்பர் மெக்னீஷியம்ஸும் இது எல்லாமே வந்து காம்பினேஷன் ஆஃப் அலாய் தான் வந்து இது. ஓகேவா? நெக்ஸ்ட் பார்க்க போகிறது வந்து இதோடைய ப்ராசஸ் ஆஃப் ஹீட் ட்ரீட்மெண்ட் பார்க்கும்போது ஜஸ்ட்டு இதுதான் வந்து ப்ராசஸ் ஆஃப் ஹீட் ட்ரீட்மெண்ட்னா வந்து பார்த்தீங்கன்னா வந்து த ப்ராசஸ் ஆஃப் ஹீட் ட்ரீட்மெண்ட் கன்சிஸ்ட் த்ரீ ஸ்டெப்ஸ். ஓகேவா? ஓகேவா? மூணு ஸ்டெப்ஸ் தான். ஓகேவா? ஸோ இது பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஸ்டெப் வந்து சொல்யூஷன் ட்ரீட்மெண்ட்டு, ரெண்டாவது ஸ்டெப் வந்து பார்த்தீங்கன்னா வந்து குஞ்சிங் ஆப்ரேஷனு, நாலாவது பார்த்தீங்கன்னா வந்து ஃபஸ்ட்டு வந்து சொல்யூஷன் ட்ரீட்மெண்ட்டு, ரெண்டாவது வந்து ஃபஸ்ட்டு வந்து டிஸ்கஷன் பண்ணலாம். ஓகேவா? பிஃபோர் தட் இது பார்த்தீங்கன்னா வந்து இந்த இதை கொடுத்துருக்க டயக்ராம். ஓகேவா? இந்த டயக்ராமில் பார்த்தீங்கன்னா வந்து இதோட சொல்யூஷன் பார்த்தீங்கன்னா வந்து லெஃப்ட் ஹேண்ட் சைடு வந்து டெம்பரேச்சர் ரைஸ் ஆகுது, இது வந்து பர்சன்டேஜ் ஆஃப் காப்பர் வெயிட். ஓகேவா? ஃபஸ்ட்டு வந்து என்ன ட்ரீட்மெண்ட் சொல்லியிருக்காங்க? சொல்யூஷன் ட்ரீட்மெண்ட். ரெண்டாவது ஸ்டெப் வந்து பார்த்திங்கன்னா வந்து குஞ்சிங், மூணாவது வந்து ஏஜிங். ஓகேவா? ஸோ டெம்பரேச்சர் வந்து அதுலேருந்து ரெடியூஸ் ஆகி வந்து வரும் குஞ்சிங், தென் பார்த்திங்கன்னா ரிவென்ட் போகும். ஓகேவா? இதோட மெத்தட். ஓகேவா? இது வந்து அதோட ஃபார்முலா வரும். ஓகேவா? இதோட எக்ஸ்ப்ளனேஷன் பார்த்திங்கன்னா வந்து ஸ்டெப் 1 சொல்யூஷன் ட்ரீட்மெண்ட் என்ன சொல்லியிருக்காங்கன்னா வந்து solution treatment is nothing but first alloy is heated above the solid temperature to obtain in the solid solution. அப்புறம் வந்து the alloy is held at the temperature until a homogeneous solid solution alpha is produced. மூணாவது ஸ்டேஜ் பார்த்தீங்கன்னா the steps dissolve at the theta precipitate and reduce any segregation present in the original alloy. இதான் வந்து சொல்யூஷன் ட்ரீட்மெண்ட்டோட இது. நெக்ஸ்ட் பார்க்க போகிறது வந்தால் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அது. ஓகேவா? அதோடைய எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா வந்து லைக்கு அலுமினியம் வந்து 4%, காப்பர் அலாய் சொல்யூஷன் தான் 2. ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா குஞ்சிங் ப்ராசஸ் நத்திங் பட் ஆஃப்டர் த சொல்யூஷன் ட்ரீட்மெண்ட். ஃபஸ்ட்டு ட்ரீட்மெண்ட் வந்து சொல்யூஷன் ட்ரீட்மெண்ட் முடிஞ்ச உடனே வந்து குஞ்சிங் ப்ராசஸ் பார்க்கும்போது ஆஃப்டர் த சொல்யூஷன் ட்ரீட்மெண்ட் த அலாய் இஸ் குஞ்சிடு. இது ரேப்பிட்னா குஞ்சிட்னா வந்து ரேப்பிட்லி கூலுன்னு அர்த்தம். ஓகேவா? ஸோ ரேப்பிட்லி கூலிங் அட் த ரூம் டெம்பரேச்சர். நெக்ஸ்ட் வந்து ஏஜிங் ப்ராசஸ். தேர்ட் ஸ்டேஜ் வந்து ஏஜிங் ப்ராசஸ் பார்த்தீங்கன்னா வந்து ஃபைனலி சூப்பர் சேச்சுரேட்டட் சாலிட் சொல்யூஷன் ASS, சூப்பர் சேச்சுரேட்டட் சாலிட் சொல்யூஷன் ஆல்ஃபா SS இஸ் ஹீட்டட் பிலோ த சால்வஸ் டெம்பரேச்சர். அந்த சால்வஸ் டெம்பரேச்சர் இருக்கிறது. ஓகேவா? இதில் பார்த்தீங்கன்னா வந்து வி ஷூட் ஆஃப் த ஏஜிங் டெம்பரேச்சர் ஆல்ஃபா ப்ளஸ் காப்பர் அலுமினியம் ஆக்சைடு டக்ஷன் இஸ் ப்ரொடியூஸ்டு as shown இந்த அந்த ஃபிகரில் வந்து பார்த்தோம்ல அதே தான். ஓகேவா? இதோட வந்து இது பார்ட்டிஷன் முடியுது. நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா வந்து இதில் ஏஜிங்கோட பர்பஸ் பார்த்தீங்கன்னா ஏஜிங்கோட பர்பஸ் பற்றி ஹை டெம்பரேச்சர் வந்து 1090 டிகிரி செல்சியஸ் 190 டிகிரி செல்சியஸ்லேருந்து 260 டிகிரி செல்சியஸ் வந்து ஆக்சிலேட்டரோட அந்த ப்ரிஸ்கிரிப்ஷன் நடக்கும். ஓகேவா? நெக்ஸ்ட்டு பார்க்குறது வந்து இதோடைய எஃபெக்ட்ஸ் ஆஃப் ஏஜிங் அண்ட் டெம்பரேச்சர் டைம் பார்த்தீங்கன்னா என்னென்ன எஃபெக்ட்ஸ் இருக்குதுன்னு பார்த்தா இது வந்து பார்த்தீங்கன்னா வந்து த எஃபெக்ட்ஸ் ஆஃப் ஏஜிங் டெம்பரேச்சர் ஈல்ட் ஸ்ட்ரென்த் அண்ட் டக்டிலிட்டி. அலுமினியம் வந்து 4%, காப்பர் அலாய் இஸ் இல்லுஸ்ட்ரேட்டட். ஓகேவா? இதோடைய மேஜர் பார்த்தீங்கன்னா வந்து ஸ்ட்ரென்தனிங் ப்ராசஸ் ஆக்சிலேட் வித் த இன்க்ரீஸ் இன் ஏஜிங் டெம்பரேச்சர். த மேக்ஸிமம் ஸ்ட்ரென்த் இன்க்ரீஸ் இன் ஏஜிங் டெம்பரேச்சர் டிக்ரீசஸ். ஆஃப்டர் ரீச்சிங் த பீக் ஸ்ட்ரென்த் the strength start decreases. ஓகேவா?
அண்ட் இன்க்ரீஸ் இன் ஸ்ட்ரென்த் அசோசியேட்டட் வித் ரிடக்ஷன் இன் டக்டிலிட்டி ஓகேவா. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வந்து பேரிங் மெட்டீரியல்ஸு. நெக்ஸ்ட் பார்க்க போகிறது பேரிங் மெட்டீரியல்ஸ்னால் என்ன ஓகேவா. பேரிங் மெட்டீரியல்ஸ் எல்லாம் எங்கெல்லாம் யூஸ் பண்ணுறோம் ஓகேவா, அதை பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம் ஓகேவா. வாட் ஆர் பேரிங் மெட்டீரியல்ஸ் கேட்கும்போது த மெட்டீரியல் விச் ஆர் யூஸ்டு ஃபார் மேக்கிங் பேரிங் ஆர் நோன் அஸ் பேரிங் மெட்டீரியல் வந்து யூஸ் பண்ண பேரிங் யூஸ் பண்ணுறதுக்கு பேரிங் மெட்டீரியல் சொல்லுவாங்க. இதோட கேரக்டரிக்ஸ் பார்த்தீங்கன்னா அதோட பண்பு நலன் பார்த்தீங்கன்னா வந்து இதுதான் ஓகேவா. இதோட கேரக்டரிக்ஸ் இந்த கிராஃபில் இருக்கிறது டியூரேஷன் ஓகேவா. ஸோ ஃபஸ்ட்டு கிராஃபில் டியூரேஷன் பார்த்தீங்கன்னா வந்து ஃபஸ்ட்டு ஈல்டு ஸ்ட்ரென்த்து, இந்த பக்கம் வந்து டியூரேஷன் ஆஃப் ஹீட் ட்ரீட்மெண்ட். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து டக்டிலிட்டி, அது டியூரேஷன் இந்த ஹீட் ட்ரீட்மெண்ட் பண்ணும்போது ஓகேவா. ஸோ இந்த 1 minute 1 hour 1 day 1 month 1 year ஓகேவா. அந்த இயர் கணக்கில் கேல்குலேஷன் பண்ணும்போது அதோடைய ஈல்டு ஸ்ட்ரென்த்து வந்து மேக்ஸிமம் ஃபஸ்ட்டு போயிட்டு அதோட டெம்பரேச்சர் வரும்போது 200 வரும். செகண்ட் லெவல் போகும்போது அது டிபெண்ட் அப்பான் த டைம் வேரியேஷன் மாறும்போது அதோட ஈல்டு ஸ்ட்ரென்த்து. ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா வந்து எந்த ஒரு மெட்டீரியலும் வந்து ஃபஸ்ட்டு வந்து பார்க்கும்போது அதோடைய ஹார்ட்னஸ், ஸ்ட்ரென்த்து, டக்டிலிட்டி எல்லாமே ஹையராக இருக்கும் ஓகேவா. டே பை டே அது யூஸ் பண்ணும்போது அந்த மெட்டீரியலோட யூசேஜை பொறுத்து வந்து நம்மளுக்கு ரிடக்ஷனாக வரும் ஓகேவா. அதான் சொல்லியிருக்காங்க ஓகேவா. நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறது வந்து இதோடைய கேரக்டரிஸ்டோட இது என்னென்ன அட்வான்டேஜ் இருக்குதுன்னு பார்க்குறோம் ஓகேவா. ஃபஸ்ட்டு வந்து இட் ஷுட் பொசஸ் சஃபிஷியன்ட் ஹார்ட்னஸ் அண்ட் வேர் ரெசிஸ்டன்ட். அப்புறம் வந்து இட் ஷுட் ஹேவ் லோ கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஃப்ரிக்ஷன். அப்புறம் இட் ஷுட் ஹேவ் ஏ டஃப், ஷாக் ரெசிஸ்டன்ட் அண்ட் சஃபிஷியன்ட் டக்டைல். அப்புறம் வந்து ஃபோர்த் ஒன்று பார்த்தீங்கன்னா வந்து சஃபிஷியன்ட் மெல்ட்டிங் பாயிண்ட்டு. அப்புறம் வந்து ஹை தெர்மல் கண்டக்டிவிட்டி, குட் கேஸ்டிங்கு, குட் ரெசிஸ்டன்ட் டு கரோஷன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பேரிங் மெட்டீரியல்ஸ் என்ன பேரிங் மெட்டீரியல்ஸ் கேட்டீங்கன்னா வந்து ஒயிட் மெட்டல்ஸ், காப்பர் பேஸ் அலாய்ஸ், அலுமினியம் பேஸ் அலாய், பிளாஸ்டிக் மெட்டீரியல், செராமிக். இதெல்லாமே வந்து பேரிங் மெட்டீரியல் யூஸ் பண்ணுறது ஓகேவா. என்னென்ன யூஸ் பண்ணுறாங்கன்னா ஒயிட் மெட்டல்ஸு, காப்பர் பேஸ் அலாய், அலுமினியம் பேஸ் அலாய், பிளாஸ்டிக் மெட்டீரியல்ஸ் அண்ட் செராமிக்ஸு. ஒயிட் பேரிங் மெட்டல்ஸ்லாம் என்னென்ன யூஸ் பண்ணுறாங்கன்னா ஒயிட் பேரிங் மெட்டல்ஸ்லாம் என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து ஒயிட் பேரிங் மெட்டல்ஸ் ஆர் இது யூஸ் பண்ணால் லெட் பேஸ்டு மெட்டல் சொல்லுவாங்க. அது லெட் பேஸ்டு பண்ணுவோம். 10% ஆஃப் அன்டெனமிட்டி எஸ்பி, அதான் எஸ்பி வந்து 10% வந்து அதில் மிக்சராக இருக்கும் சொல்லுவாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வந்து நெக்ஸ்ட்டு பார்க்குறது வந்து டின் பேஸ். நெக்ஸ்ட்டு பார்க்குறது வந்து டின் பேஸ் பேரிங் அலாய். டின் பேஸ் பேரிங் அலாய் இஸ் நத்திங் பட் பேபிட் மெட்டல் சொல்லுவாங்க அது ஓகேவா. ஐசக் பேபிட் தர் ஆர்கனைட்டர், அது வந்து ஐசக் பேக்ட்னு ஆர்கனைட்டர் சொல்லுவாங்க. இதோடைய காம்போசிஷன் பார்த்தீங்கன்னா என்ன, இதோட காம்போசிஷன் பார்த்தீங்கன்னா என்னென்னா பேபிட்டோட காம்போசிஷனு எஸ்பி பார்த்தோம்ல. எஸ்பின்னா என்ன, ஸோ எஸ்பினா அனிடாமி தான் எஸ்பி ஓகேவா. இங்கே போட்டுக்கிறப்ப எஸ்பினா வந்து அனிடாமி. ஸோ அனிடாமி 10%, எஸ்என் வந்து 82%, காப்பர் வந்து 4%, லெட்டு வந்து பிபியில் லெட்டு வந்து 4%. எல்லாத்தையும் கூட்டினா 100 வரும் பாரு ஓகேவா. ஸோ கூட்டும்போது அதுதான் வந்து டின் பேஸ் பேரிங் அலாய் இஸ் த பெட்டர் குவாலிட்டி ஹை டக்டிலிட்டி பேரிங் மெட்டல்ஸ் ஓகே. ஹை குவாலிட்டி பேரிங் மெட்டல்ஸ் சொல்லுவாங்க ஓகேவா. இதோட யூசஸ் எங்கே பார்த்தீங்கன்னா தே ஆர் சூட்டபிள் ஃபார் யூஸ் இன் மெனி மீடியம் அண்ட் ஹை டியூட்டி பேரிங் அப்ளிகேஷன், பர்டிகுலர்லி இன் ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரீஸ் யூஸ் பண்ணுறதா மோஸ்ட்டாக இந்த பேரிங் பொறுத்த வரைக்கும் ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரீஸ் தான் யூஸ் பண்ணாங்க. நெக்ஸ்ட் வந்து லெட் பேஸ் பேரிங் அலாய். என்னென்ன யூஸ் பண்ணுறாங்கன்னா வந்து லெட் பேசிங் அலாய் இது சீப்பர் வந்து மேலே இருக்கிற இதோட இது வந்து கொஞ்சம் சீப்பர் சொல்கிறாங்க ஓகேவா. இதை பார்த்தீங்கன்னா அனிடாமி வந்து 13%, எஸ்என் வந்து 12%, காப்பர் வந்து 0.75%, ஏஎஸ் வந்து 0.25%, ரிமைனிங் வந்து லெட்டு ஓகேவா. ஃபுல்லாகவே வந்து லெட்டு தான் இதில் மேஜராக இருக்கிறதுனால லெட்டு வந்து 74% ஓகேவா. இதோட யூசஸ் எங்கே யூஸ் பண்ணுறாங்கன்னா வந்து லோ ப்ரெஷர் ஆர் லோ ஸ்பீட் பேரிங் அப்ளிகேஷன்ஸ்க்கு இந்த லெட் பேஸ்டு அலாய்ஸை யூஸ் பண்ணுறாங்க ஓகேவா. நெக்ஸ்ட் வந்து காப்பர் பேஸ்டு பேரிங் அலாய். காப்பர் பேஸ்டு பேரிங் அலாய் பார்த்தீங்கன்னா வந்து காப்பர் தான் மேஜராக இருக்கும் எல்லாத்துலேயுமே ஓகேவா. காப்பர் பேஸ்டு பேரிங் அலாய் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து பிளெயின் டின் பிரான்ஸ் பார்த்தீங்கன்னா காப்பர் வந்து 85%, எஸ்என் வந்து 15%. அப்புறம் வந்து ஃபாஸ்பரஸ் பிரான்ஸ் பார்த்தீங்கன்னா காப்பர் 88, எஸ்என் இது. அப்புறம் லெட் பிரான்ஸ் பார்த்தீங்கன்னா காப்பர் 75, சிலிட் காப்பர் வந்து 90%, எஸ்என் வந்து 10 ஓகேவா. இது பார்த்தீங்கன்னா வந்து எங்கே யூஸ் பண்ணுறாங்கன்னா வந்து இதை பார்த்தீங்கன்னா வந்து என்னென்னா வந்து ஐஎஸ் ஸ்பீடு யூஸ் பண்ணுறதுக்கு மோஸ்ட்டாக வந்து காப்பர் மெட்டல் வந்து இது யூஸ் பண்ணுவாங்க ஓகேவா. இதோட யூசஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா எங்கேன்னு பார்த்தீங்கன்னா எங்கே யூஸ் பண்ணுறாங்கன்னா வந்து இந்த லெட் பிரான்ஸ் ஆர் யூஸ் இன் த மேனுஃபேக்சரிங் இந்த மெயின் ஏரோ என்ஜின்ஸு. அப்புறம் பார்த்தீங்கன்னா ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரி இந்த கிராங்க் ஷாஃப்ட்டுக்கெல்லாம் மேஜராக யூஸ் பண்ணுறாங்க. அப்புறம் வந்து செல்ஃப் லூப்ரிகேட்டிங் சின்சியரிட்டி பேரிங் இஸ் ஆர் வைட்லி யூஸ் இன் த ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரீஸ். மோஸ்ட்டாக வந்து பேரிங்ஸ் எல்லாமே வந்து ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரி தான் யூஸ் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் வந்து அலுமினியம் பேஸ்
பேரிங் மெட்டல்ஸ். அலுமினியம் பேஸ்ட் பேரிங் மெட்டல்ஸ்னால் என்னென்னா, அலுமினியம் பேஸ்ட் பேரிங் மெட்டல்ஸ் நத்திங் பட் கண்டெய்னிங் ஆஃப் டின்னு, காப்பர், நிக்கல், அது மூணுத்தையும் வந்து மேஜர் ஆகி தான் வருது. ஓகேவா. நவே டேஸ் வந்து மோர் எக்ஸ்பென்சிவ்ஸ். இது இப்போ வந்து காப்பரு அதெல்லாமே வந்து எக்ஸ்பென்சிவ் அதிகம். ஓகேவா. இதோட காம்போசிஷன் பார்த்தீங்கன்னா வந்து எஸ்என் வந்து 5.5லேருந்து 7%, காப்பர் வந்து 0.7லேருந்து 1.3, நிக்கல் வந்து 0.7லேருந்து 1.3. ஓகேவா. ஸோ பேஸ் வந்து பேலன்ஸ் இன் அலுமினியம். இது ரிமைனிங் இருக்கிறது எல்லாமே வந்து அலுமினியம் போட்டுக்குவாங்க. ஓகேவா. இதோட யூசஸ் வந்து பார்த்தீங்கன்னா வந்து தே ஆர் யூஸ்டு ஆஸ் மெயின் அண்டு பிக் அண்ட் பியரிங்ஸ் இன் ஆட்டோமொபைல் டிசைன். ஆட்டோமொபைல் டிசைன் யூஸ் பண்ணுறது யூஸ் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட் வந்து பிளாஸ்டிக் பேரிங் எல்லாம் இங்கே யூஸ் பண்ணுறாங்க. பிளாஸ்டிக்கில் வந்து நைலன்னு நைலன் அதாவது பாலியமைட்ஸ் வந்து த வெல் நோன் பிளாஸ்டிக் பேரிங்ஸ் மெட்டீரியல்ஸ் ஆர். ஒன்று வந்து நைலன் வந்து பாலியமைட்ஸ் சொல்லுவாங்க. அண்ணன் பார்த்தீங்கன்னா பாலிடெட்ராஃப்ளோரோஎத்திலீன் PTFE ஆர் டெஃப்லான் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். டெஃப்லான் பேரிங்கு, டெஃப்லான் கம்பெனின்னு சொல்லியிருக்கோம்ல, அதான். ஓகேவா. டெஃப்லான் வந்து தே ஆர் யூஸ்டு வெரி லோ கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஃப்ரிக்ஷன் யூஸ் பண்ணுவாங்க. தே ஆர் யூஸ்டு ஃபார் லோ லோட் அப்ளிகேஷன் particularly while ஆயில் லூப்ரிகேஷன் இஸ் இம்பாசிபிள் டு அன்டிசபிள். லாஸ்ட்டாக பார்க்க போகிறது செராமிக்ஸ் பேரிங் மெட்டீரியல் பார்த்தீங்கன்னா எங்கன்னா யூஸ் பண்ணுறாங்கன்னா, செராமிக் மெட்டீரியல்ஸ் ஆர் யூஸ்ட் ஆஸ் பேரிங் இன் த ஸ்மால் ப்ரிசிஷன் இன்ஸ்ட்ருமெண்ட், ஃபார் எக்ஸாம்பிள் ஜுவல் பேரிங்ஸ் இன் வாட்ச் மூமெண்ட். ஓகேவா. இதான் வந்து பேரிங்கோட மூமெண்ட்டு. இந்த செக்ஷனில் நம்ம பார்த்தது என்ன பார்த்தோன்னா வந்து, இந்த செக்ஷனில் பார்த்தீங்கன்னா வந்து இந்த செக்ஷனில் மேஜராக பார்த்தது பேரிங் மெட்டீரியல்ஸ் பற்றி நம்ம பார்த்தோம். ஓகேவா. இதோட வந்து தேர்ட் யூனிட் வந்து ஃபெரஸ் அண்ட் நான் ஃபெரஸ் மெட்டீரியல் வந்து முடியுது. ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட் கிளாஸில் நான் பார்க்க போகிறது வந்து 4th யூனிட் பற்றி டிஸ்கஸ் பண்ணலாம். தேங்க்யூ.